ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் அரிசி பச்சரிசியில் ஒரு அப்பளம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அப்பளம் வந்து டெல்லி அப்பளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எஜிப்ஷன் திருவிழாலெல்லாம் பெருசாக தருவாங்க மிளகாத்தூளை தூவிட்டு. அதே அப்பளம் தான் இது. நம்ம வீட்டில் செய்கிறதுனால சின்ன சைஸில் செய்கிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு எந்த வித செலவும் இல்லை. வெறும் ரேஷன் பச்சரிசி, இந்த பச்சை மிளகா தான் நமக்கு தேவைப்படுது. நான் ரேஷன் பச்சரிசியை ஒரு கப்பளவு எடுத்து காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு 4 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். இப்போ நைட்டு ஒரு 8 மணிக்கு எடுத்து நான் தண்ணி இல்லாமல் வெடிகட்டி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாவை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சி ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஆப்ப மாவு பதத்துக்கு இருக்கணும். அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நைட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக புளிக்கணும். இப்போ மறுநாள் காலையில் நான் எடுத்துட்டு ஓமம் 1 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஓமம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக சாப்பாடு வெடிக்கிற மாதிரி ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றிட்டு துணியை வச்சு, இட்லி துணி மாதிரி இருந்துச்சுன்னா காட்டன் துணியை வச்சு நல்லா சுற்றி கட்டிட்டு ஸ்டவ் பற்ற வச்சிட்டோன்னா அது நல்லா ஆவி வரும்போது நம்ம இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து தோசை மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்ற முடியுதோ அந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்றிட்டு மூடி போட்டு 1 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ நான் மூடி போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ திறந்து பார்த்தா நல்லா வெந்திருந்தது. ஆனால் எடுக்கிறதுக்கு வந்து கத்தி வச்சு கொஞ்சம் ஓரங்களை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக எடுங்க. ஏன்னா சூடு ஆவி அடிக்கும். அதனால் கொஞ்சம் அது எடுக்கிறதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இட்லி தட்டை வந்து நம்ம கவுத்து போட்டுடணும். ஏன்னா வந்து தட்டு வைக்கும்போது அது நிற்கணும் இல்லையா. அதனால் கவுத்து போட்டுட்டு குட்டி குட்டி தட்டுங்களில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாவை மெலிசாக ஊற்றிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த அப்பளம் ரெடி ஆகிடும். இப்படியும் நீங்கள் செய்யலாம். சூப்பராக எடுக்க வந்துச்சு பாருங்கள் தட்டுலேருந்து. இதே மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை அந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். மெயினானது வந்து இதுக்கு வெயிலே தேவையில்லை. நீங்கள் மொட்டை மாடியில் தான் காய வைக்கணும் அப்படிலாம் இல்லை. வீட்லேயே நீங்கள் ஃபேன் காற்றுலேயே ஒரு 2 நாள் நான் காய வச்சேன். சூப்பராக காஞ்சிச்சு. இப்போ நான் அப்பளத்தை பொரித்து காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பளத்தை போட்டிங்கன்னா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் அப்பளம். இதே உங்கள்கிட்ட பெரிய இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய தட்டில் ஊற்றிட்டு இதேமாரி வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் பெரிய கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான டெல்லி அப்பளம் ரெடி. எங்கிட்ட பெரிய இட்லி பாத்திரம்லாம் இல்லை, அதனால தான் நான் சின்ன சைஸ்லேயே ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.